ஆமா, உனக்கு யாருக்கு இவ்வளவு பெரிய சாக்லேட்? 40 ரூபா போட்டிருக்கு. அவ்வளவு பைசா உனக்கு யார் தந்தா? என்கிட்ட ஏதாவது அவ்வளவு பைசா? இது எனக்கு ஆதி அவிய தான் கொடுத்தாவட்டி. ஐயோ, மறுபடியும் உளறிட்டனோ? செத்த அன்னைக்கு நீ எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டல்ல. அட சை, அவ்வளவு சொன்ன வரவா அவன் கொடுத்தான சாக்லேட் வாங்கிட்டு என்கிட்ட வந்து கொடுக்கணும். உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? இது சரி வராது. என்னிமே உன்கிட்ட பேசிட்டேன்னா பாரு. போட்டி உங்க வீட்டுக்கு. மல்லி, ஏன் மல்லி? அவன் சாக்லேட் கொடுத்தானா அதை ஏதாவது நாய்க்கு கொண்டு போடு. எனக்கு எதுக்கு கொண்டு வரா? போட்டி. மல்லி, சாரி மல்லி, இனிமே இப்படி பண்ண மாட்டேன். இனிமே என் மூஞ்சிலேயே முடிச்சிடாத பத்துக்க. இனிமே அவன் பேரை சொல்லிட்டு என்கிட்ட வந்தானே வைக்கி, அப்படியே சென்னி வாக்குல இழுத்துருவேன் பாத்துக்க. ஏன் மல்லி இப்படி கோவப்படியா? பெயர் என்ன பெயரு? ஷம்மா, வேண்டவே வேண்டாம்ப்பா. இந்த சாக்லேட் மட்டும் ஆதி கொடுத்ததுன்னு தெரிஞ்சு அவ்வளோதான், காளியாட்டம் ஆடிடுவான் அந்த மல்லி. வேண்டாம் வேண்டாம், அவளுக்கு இதை கொடுக்கவே கூடாது. நம்ம ஆளுக்கு கொடுத்த சாக்லேட் தானே, அவளுக்கு கொடுக்கலன்னா ஒன்றும் குறைஞ்சு போயிடாது. நம்மளே சாப்பிட்ருவோம். எவா கேப்பா நம்மளை? வாவ், யம்மி. மல்லிகைக்கு சாக்லேட் போய் சேர்ந்துச்சா என்னன்னு தெரிலையே. இந்த சுருதி வேற சாக்லேட்டை கொடுத்தாலோ இல்லைன்னா அவளே தின்னுட்டாலோ தெரில. நாளைக்கு ஸ்கூலுக்கு போனாதான் தெரியும் என்னன்னு. ராஸ்கல், எவ்வளோ தைரியம் இருந்தா சுருதியை லவ் பண்ணியன்னு சொல்லியிருப்பான். அவளைதான் லவ் பண்ணியாம்ல, அதுக்கப்புறம் எதுக்கு நம்ம கிட்ட வலியணும்? சரி, இந்த பயல்வலையே இப்படித்தான் போல. ஒரு பிள்ளைல விட மாட்டானோ போல. பார்க்க எல்லா வட்டையும் வலிய வேண்டியது. பொறுக்கி ராஸ்கல். மல்லி இப்போ நம்மளை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பா. அடுத்த வாரம் வர வேலண்டைன்ஸ் டே வருது. எப்படியாவது ஒரு கிஃப்டை கொடுத்து மல்லிக்கிட்ட நம்ம லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிடணும். என்ன சுவாதி, பால் காய்ப்பு முடிஞ்சு 2 நாள் ஆகு, என்ன வீட்டுக்கு போலையா? அதான் பொறுமையா போலாமே, இன்னும் ஒரு வாரம் நின்றுட்டு தாங்க போனோம். அப்போ வீட்டுக்காரவிலுக்கு யார் சோறு பொங்கி கொடுப்பா? அதுக்கு தான் வீட்டில் வேலைக்காரி இருக்காவல்லாக்கோ. அதானே பார்த்தேன். நல்லா அம்மா வீட்டில் இருந்துட்டு ஓசி சொத்தையும் தின்னுக்கிட்டு அந்த ஆளை கிடக்க வேண்டியது. நமக்கு தான் அந்த குடுப்பனை இல்லாமல் போயிட்ட. அது ஒன்றும் இல்லை டி, மதியம் சாப்பிட்ட சிக்கனு பள்ளி இடுக்குள்ளே மாட்டிக்கிட்டு பார்த்துக்க. அதான் ஒரே அரியண்டமாக இருக்குது. அதை சொல்லி புலம்பிட்டு இருந்தேன். சரி சரி, சுருதி இருக்கோ? வெளியே ஆளையே காணல. நாளைக்கு ஏதோ பரிச்சை இருக்கான் பார்த்துக்க, அதான் வீட்டுக்குள்ள நடந்து படிச்சுட்டு இருக்கா. சரிக்கோ, எப்பவுமே வெளியே சுத்திட்டு கிடப்பால, அதான் ஆளை காணலையான்னு கேட்டேன். என்னது இது, இந்த நாத்தன் அருவு? ஏ பாட்டியோ, என்ன வளரு? கூடையில் என்ன பாட்டி இந்த நாத்தன் அருவு? சாணி வளரு. சாணியா? சாணி எல்லாம் வேலைக்கு தான் போறீங்களோ? இல்லட்டி, வீட்டுல கொஞ்சம் ரோஜா செடி வாங்கி வச்சிருந்தேன் பாத்துக்க. அதுக்கு சாணி உரம் போட்டா நல்லா பூக்கும் பத்தியா. அதான் பால் பாண்டியன் வீட்டுல போய் கொஞ்சம் சாணி எள்ளிட்டு வரேன். அப்படியா? பார்த்து பார்த்து கீழே எல்லாம் உளுந்து கிடந்து சாணிக்குள்ள மூஞ்ச விட்டுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் விட மாட்டேன், எனக்கு போக தெரியும். வந்துட்டா. ஆமா, கீழே விழுந்து மூஞ்ச பேத்தா தானே தெரியும். வயசான காலத்துல பார்க்கக்கூடிய வேலையை பார்க்க மாட்டாவ. ஏமா, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யா? ஏம்டி, நம்ம வீட்டு வேலையை நம்ம செய்யாம பின்ன பக்கத்து வீட்டுக்காரி வளர வந்து செய்வா? நல்லா நொட்டுவாவல உங்களுக்கு. உங்க வீட்டு செடிக்கு நான் வந்து சாணி எள்ளி போடணுமோ? நல்ல கதை. நான் உன்கிட்ட கேட்டேனே, இப்போ எங்க வீட்டு செடிக்கு வந்து சாணி எள்ளி போடுன்னு. வேற நீங்க தானே இப்ப தேவையில்லாம என் பேர் இழுத்திய உள்ள. உங்க பக்கத்து வீட்டுல எத்தனை பேர் இருக்காவ? அவிய பேர்லாம் உங்களுக்கு வாயில வராதோ? சாணி எல்லாம் மட்டும் என் பேர் வரும். ஏமா தாயே, தெரியாம சொல்லிட்டேன் போதுமா? நீ சாணி அல்லாண்டா ஒரு நோனி அல்லாண்டா. பா, வந்துட்டா வரிஞ்சு கட்டிக்கிட்டு. இந்த வேலையெல்லாம் மைனியே செய்ய சொல்ல வேண்டியது என்னமோ, எதுக்குமா நீ கிடந்து செஞ்சுட்டு இருக்கா? இங்க பேரு, எட்டி ஒரு மிதி மிதிச்சோம்னா மூஞ்சி கிஞ்சி எல்லாம் பியாந்திரம் பத்துக்க. போட்டி உள்ள சும்மா வாசல் நடையில வந்து சேர போட்டுக்கிட்டு ஊர்காரியல்கிட்ட வம்பிழுக்க வேண்டியது. இதே வேலையா போச்சு உனக்கு. பாட்டி, இப்ப யார சொல்றிய? ஏமா தாயே, நான் தான் ஒன்னும் சொல்லலன்னு சொல்லிட்டோம்ல. போய வேலையை பார்த்துட்டு நல்லா இருக்க குடும்பத்துல சண்டை இழுத்து விட்றாத. ஏடி உள்ள போனி. ஆமா, உன் நல்லதுக்கு ஒன்று சொல்லிடக்கூடாது. உடனே உனக்கு என் மேல தானே கோவம் வரும். வயசான காலத்துல பேசாம வீட்டுல இருக்க வேண்டியது தானே. இந்த சாணி எல்லிய வேலை எல்லாம் மைனி பார்க்க மாட்டாவளோ? என்னத்தே என்னாச்சு? ஏன் மைனி எங்க அம்மையை போய் இந்த சாணி எல்லிய வேலையெல்லாம் பார்க்க சொல்றிய? வயசான காலத்துல எங்கேயாவது போய் விழுந்துட்டவனா யார் பாப்பா? நீங்களா பாப்பிய? நான் தானே பார்க்கணும். என்னாச்சு சுவாதி? பாருங்க,
ரோஜா செடிக்கு போடணும்னு அந்த பால் பாண்டியவி வீட்டில் போய் சாணி எழுதிட்டு வரவ. வர வழியில் ஏதாவது கல்லு தட்டி கீழே விழுந்தவன்னா என்னத்துக்கு ஆவாவ? ஏ சுவாதி, நான் ஒன்னா வீட்டை எதுவும் அள்ளிட்டு வர சொல்லலையே. அவ எங்க போனவன்னு கூட எனக்கு தெரியாது சுவாதி. இதை கூட பார்க்காம உங்களுக்கு வீட்டில் என்ன பெரிய வேலை மைனி? ஏ சுவாதி, வாயை மூடிட்டு கொஞ்சம் சும்மா இரு. ஆமா, உடனே வந்து ஏன்ட்ட சாடு. இங்க பாரு, என்னை யாரும் வேலை வாங்கல. நான் இஷ்டப்பட்டு தான் போனேன். மாலாட்ட சொன்னா அவனே போகக்கூடாதுன்னு சொல்லுவானே, சொல்லாம போனேன். எத்தே, ஏன் இதெல்லாம் நீங்க பாத்துட்டு இருக்கிறிய? சொல்லியிருந்தாதான் நான் போய் எடுத்துட்டு வந்திருப்போம்ல. நல்லா நடிக்கிறிய. என்னத்த நடிச்சேன்னு பார்த்தா இப்ப நீ? இங்க பாரு, நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையா இருப்பேன். அப்படி கேளுங்க நறுக்குன்னு 4 கேள்வி. பெரிய மகாராணி வீட்டில் வந்து சும்மா ஓசி சோத்த தின்னுக்கிட்டு ஆர்டர் போட்டி அவ்வளோ ஆர்டர். நீ எதுக்கு வீட்டுக்கு வந்தா? பால் காய்ப்புக்கு தானே வந்தா? பால் காய்ப்பு முடிஞ்சு 2 நாள் ஆச்சு. ஃபங்க்ஷனுக்கு வந்தமா 2 நாள் சோத்த தின்னமா வீட்டுக்கு கிளம்பணுமான்னு இரு. அதை விட்டுட்டு எனக்கும் என் மாமியாருக்கு இடையில சண்டை மூட்டி விட்டானு வை, அவ்வளவுதான். அப்புறம் என் வீட்டு வாசப்படி மிதிச்சு விட மாட்டா பாத்துக்க நீ. அத குடும்பத்தை நான் எடுத்துட்டு போறேன். வந்த பிடாரி ஊர் பிடாரியை வரட்டிச்சான். திமுரு பிடிச்ச நாய். நீங்க என்னத்த வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க? அப்படியே ஒரு லைக்கை போட்டு கமெண்ட்டை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிடுங்க. அப்பதானே வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். என்ன டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டார்லிங் டம்பக்கு டா குடா குடா. அந்த சோவாரி மல்லிகிட்ட சாக்லேட்டை கொடுத்துருப்பான்னு நினைக்கா நீ? யாம்ல கொடுத்துருக்க மாட்டாளோ? கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டா. எனக்கு தெரியாத அவளை பற்றி. சேச்சே, அப்படியெல்லாம் பண்ண ஆள் கிடையாதவா. ஏன்ட்ட நல்லா சந்தோஷமாக தாமல வாங்கிட்டு போனா கண்டிப்பாக கொடுத்துருப்பா. அதையும் பார்ப்போம். அந்த சோவாரி எப்படியும் தலைவடி வரும்ல, அப்போ பிடிச்சி கேட்போம். எப்படியும் போய் தான் சொல்லுவா. பேசாமல் மல்லிகிட்ட கேட்டுட்டா என்ன? எம்மா, அதுக்கு சும்மாயே இருந்துட்டு போகலாம். இந்தா சோவாரி வந்துட்டு. உனக்காண்டி தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆ தெரியுமே. ஆமாம், நேற்று சாக்லேட் கொடுத்தனே, நல்லா இருந்துச்சா? ஆமாம், செம்ம டேஸ்ட்டாக இருந்து. உன் ஃப்ரெண்டுக்கும் கொடுக்க சொன்னனே, அதை கொடுத்தியா? ஐயோ, அதை ஏன் கேட்க வைப்போம்? என்னாச்சு சொல்லு. அதுவா, கொடுத்தியா இல்லையா? அதை கொடுத்தேனா அவள் தான் வேண்டான்னு சொல்லிட்டா. அதான் அதையும் சேர்த்து நானே சாப்பிட்டேன். அது தெரிஞ்சே தானே. என்னது, நீ சாப்பிட்டியா? ஆமாம், நான் தானே சாப்பிட்டேன். அதில் என்ன தப்பு? நான் சாப்பிட்டதில் உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்ன சந்தோஷமா? சரி, உன்னை டீச்சர் கூப்பிடியாவா? இந்த வாரம் டீ. நான் போயிட்டு வரேன், நாளைக்கு பார்ப்போம். அடி பாவி, மொத்தமாக 80 ரூபா சாக்லேட்டையும் நீயே ஒழுங்கிட்டியா? இதுக்காடி உனக்கு சாக்லேட் தந்தேன். என் மல்லிக்கு ஒரு சாக்லேட்டை கொடுப்பான்னு தான் உனக்கு ஒரு சாக்லேட்டை தந்தேன். நீ என்னடானா 2ஐயும் தின்னி ஏப்பம் விட்டுருக்கா. இந்த ஜெஸ்ஸு அதிரசம் எடுத்துக்க. வீட்டில் செஞ்சதா சுருதி? ஆமாம் ஜெஸ்ஸு, எங்கள் அம்மா செஞ்சது தான். அப்படியா? பார்க்க கடையில் உள்ள மாதிரியே இருக்கு. ஆமாம் ஜெஸ்ஸு, எங்கள் அம்மா அதிரசம் சூப்பராக செய்வா. ஆ சரி சரி, அப்போ அடிக்கடி செஞ்சு கொண்டு வா. கண்டிப்பா. இந்த பிரியா, நீயே எடுத்துக்க. தேங்க்ஸ் டி. மல்லி இந்தா, நீயே எடுத்துக்க. எனக்கு எவா கொண்டு வந்ததும் தேவையில்லை. ஏன் மல்லி, அவ எவ்வளோ ஆசையா தாரா, வாங்கிக்கியா? வேண்டாம் ஜெஸ்ஸு, கண்டவா கொண்டு வந்ததெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டாம். எப்படியும் ஒரு நாளைக்கு மேலே பேசாமல் இருக்க மாட்டிய, அதுக்கு எதுக்கு இவ்வளோ நீட்டிட்டு இருக்கா நீ? இப்போ சண்டை போட்டு பேசாமல் இருந்தோடனே உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நிம்மதி கிடைக்கும் ஜெஸ்ஸு, நிம்மதி கிடைக்கும். இவட்டெல்லாம் பேசுறதுக்கு சும்மா இருந்துட்டு போகலாம். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு ரொம்ப பண்ணிட்டு இருக்கா நீ? என்ன பண்ணல? ரொம்ப தான் கோவம் வரும் உனக்கு. எனக்கு கோவம் வரும் என்ன? இப்போ அதிரசத்தை எடுப்பியா எடுக்க மாட்டியா? அதான் வேண்டாம்னு சொல்லியம்ல, மூடி உள்ள வை. இனிமே உன்னை கேட்டுட்டோம்னா பாரு, ரொம்ப தான் நீட்டு வல. ஐயோ கடவுளே, இவ்வளோ 2 பேரும் சண்டையை தீர்த்து வைக்கே நமக்கு வாரத்தில் 4 நாள் பேருவு. ஒரு நாள் நல்லா இருந்தா 4 நாள் சண்டை போடுவாள்வ. சரி உடுமல்லி, அவ தப்பு பண்ணதாவே இருக்கட்டு. நீ கொஞ்சம் மன்னிச்சு பேசாம். அப்படி ஒன்னும் யாரும் என்கிட்ட பேசாண்டா. பாத்தியா திமுற பாத்தியா அவளுக்கு? இதுக்குதான் இவட்டெல்லாம் பேசாம இருக்குது. சுருதி, நீ தான் கொஞ்சம் வாயை வச்சுட்டு சும்மா இரா. அதான் நான் பேசிட்டு இருக்கேன்ல. வேற ஒரு மனுஷன் எவ்வளவுதான் ஜெசி இறங்கி போறது? ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்கா இவ. ஆமா, அப்படிதான் பண்ணுவேன். என்ன செய்வாட்டி? நீ கொஞ்சம் அமைதியா இரு சுருதி. மல்லி, நீ முதல்ல அதிரசத்தை எடுத்துக்க. நான் தான் சொல்லி எல்லாம் எனக்காண்டி எடுத்துக்க. இனிமே அவ ஏதாவது பண்ணான்னு வை, நான் பாத்துக்கிடியேன். பாரு ஜெசு, உனக்காண்டி தான் எடுத்துக்கிடியேன் பாத்துக்க. இதையும் சேர்த்து எடுத்துக்க மல்லி, உனக்கு தான் அதிரசம்னா ரொம்ப பிடிக்கும்ல. இங்க பாரு, உனக்காண்டி ஒண்ணு நான் எடுக்கலனா, ஜெசு சொன்னதுக்காண்டி மட்டும் தான் எடுக்கேன்.
அப்புறம் என்னொன்னு ஞாபகம் வச்சுக்க, இது எங்க அத்தை சுட்ட அதிரசம், அதனாலதான் நான் சாப்பிட போறேன். வந்துட்டான். கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டாத மாதிரி தான் நடிப்பா. ஜெசே வாயை மூடிட்டு இருக்க சொல்லி பார்த்துக்க. சுருதி சும்மா இரா. சரி சரி ஒன்றும் பேசல. ஏ ஜெசு, என்ன மல்லி, நேத்து கோலங்கள் நாடகம் பார்த்தியா நீ? பார்க்கலையே. என்னாச்சு மல்லி? அந்த ஆதி எப்படி அபியை டார்ச்சர் பண்ணான்னு தெரியுமா? பாவம் அந்த அபி ஒரு பொண்ணா இருந்துட்டு எவ்வளவு பிரச்சனையை தான் சமாளிப்பா. அந்த நாசமா போற ஆதி ஒண்ணுக்கும் ஆக மாட்டான். அவங்களாம் நல்லாவே இருக்க மாட்டான். இவ எதுக்கு இப்ப தேவையில்லாம ஆதி பேர உள்ள இழுக்கா? இந்த ஆதின்னு பேர் வச்சிருக்கவன் ஒருத்தனும் நல்லவன் கிடையாது. எல்லாவனும் விளங்காதவன்வன். ஆமா மல்லி, நானும் பாப்பேன் எப்பவாது. பாவம் அந்த அபி என்ன டார்ச்சர் பண்ணியான் பத்தியா? அது அந்த பியாருக்கே உண்டான வளமைன்னு நினைக்கேன் ஜெசு. ரொம்ப தான் எல்லாம் இவளுக்கு தான் தெரிஞ்சவ மாதிரி பேசுவா. அந்த ஆதி இவள் அப்படி என்னதான் செஞ்சாவலாம்? இதுக்கு தான் இப்படி அவையில கரிச்சு கொட்டியாலாம் தெரியல. சை, இந்த ஆதின்னு பேர் வச்சிருக்கவன் எவனையும் நம்ப கூடாது. கல்லன் வெட்டி எல்லாரும் சரியான கல்லன்வன். சரி போட்டு, அது எல்லாம் ஸ்கிரிப்ட் தானே. நாடகம்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். அதுக்கே நீ இவ்வளோ டென்ஷன் ஆவியா? நாடகத்தில் மட்டும் இல்லை ஜெசு, நிஜத்திலே அப்படிதான். இந்த ஆதி பேர் வச்சிருக்கவன் எவனும் நல்லவன் கிடையாது. அவனோட நம்பணும், நம்ம தான் தெருவில் நிற்கணும் பார்த்துக்க. ஆமாம், இவ கண்ட காணாமா வந்துட்டா யாசத்துக்கு. நீ ஒரு நாள் புரிஞ்சுக்கிடுவா அவைய எவ்வளோ நல்லவியன்னு. அன்னைக்கு நீ பேசுனதெல்லாம் நினச்சி வருத்தப்படுவா பாரு. சரி, கண்டவன் பேச்சு நமக்கு எதுக்கு? ஆமாம், நீ அதிரசத்தை சாப்பிடு.